ஹாய் திஸ் இஸ் டே 47 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஒருத்தர் அவர் மகன் ரொம்ப கோவப்பட்டுக்கிட்டே இருக்கான் அப்படிங்கிறத பார்த்து அவனுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாரு. ஒரு சில ஆணிகளை கொஞ்சம் கொடுத்து அவர்கிட்ட இந்த ஆணிகளை நீ வச்சுக்கோ, எப்பெல்லாம் உனக்கு கோவம் வருதோ அதை அப்பெல்லாம் போய் அந்த மரத்தில் வந்து நீ அந்த ஆணியை அடி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அந்த பையனும் வாங்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்லியிருக்காரு, எப்பெல்லாம் நீ மன அமைதியாகவும் ஹாப்பியாகவும் விரும்புறியோ இருக்கியோ அப்போ வந்து அந்த ஆணியெல்லாம் நீ வந்து பிடுங்கிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் போய் வந்து ஆணிகளை அடிக்க ஆரம்பிச்சிடறான். கோவப்படும் போதெல்லாம் ஆணி அடிக்கிறான். சந்தோஷமாக இருக்கும்போதெல்லாம் அந்த ஆணியை வந்து பிடுங்க ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பர்ட்டிகுலர் டைம் பீரியடுக்கு அப்புறம் அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறான், இதில் என்னப்பா யூஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறான். அப்போ அவன் சொல்கிறான், அந்த கோவம் வந்து தனிஞ்சப்பெல்லாம் நீ போய் அந்த ஆணிகளை பிடுங்கிட்ட. ஆமாப்பா அப்படின்னு. ஆனால் அதில் வந்து ஒரு வடுவாக அந்த ஹோல் இருக்குது பார்த்தியா, அதுதான் வந்து ஆறாத ரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் எப்பயுமே நம்ம வந்து கோவப்படுறதுக்கு முன்னாடியும் ஒரு முடிவுகளை எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம பல முறை யோசிக்கணும். மகிழ்ச்சி நம்ம என்னதான் அதை திரும்பி எடுத்துகிட்டு வந்தாலும் அந்த காயம் இருக்க தான் செய்யும். அந்த காயம் ஆற்றக்கூடிய மருந்தாக நம்ம அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் கோவம் வரக்கூடிய தருணங்களை நீங்கள் அந்த கோவத்தை வந்து கம்மி பண்ணி ஒரு பெஸ்ட் விஷயத்தை நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா யூ வில் பி ஹேவிங் எ பெட்டர் லைஃப் அண்ட் ஹாப்பியஸ்ட் லைஃப் அப்படின்னு நான் சொல்லி முடிக்கிறேன். தேங்க்யூ. ஸ்டே டியூன்ட் வித் மணிகண்டன் ராஜேந்திரன்.